சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், சாக்தம் இது மாதிரியான விஷயங்களை நாம இந்து மதத்துடைய பிரிவுகள்னு பார்க்கிறதா, இல்லாட்டி இவைதான் தனி மதம் என்று பார்ப்பதா? அதாவது இப்போ சைவம் வைணவம் என்று 2 பிரிவுகள் என்று நீங்கள் சொன்ன வரைக்கும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதற்கு பிறகு நீங்கள் இந்த கௌமாரம், காணபத்தியம், சாக்தம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் அல்லவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைய தினம் சைவத்தின் ஒரு உட்பிரிவாகத்தான் நாம் பார்க்கிறோம். இதுல இப்போ ஒரு சிவன் கோவில் என்று நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அந்த சிவன் கோவிலில பூஜை சைவ ஆகம முறைப்படி நடக்கிறது. அந்த சிவன் கோவிலுக்கு உள்ளேதான் கணபதிக்கு காணபத்தியம் என்கிறது என்னன்னா பிள்ளையார் கணபதியை கொண்டது, தெய்வமாக கொண்டது. அந்த கோவிலுள்ளே கணபதியும் இருக்கிறார். அந்த கோவிலுள்ளே கௌமாரம் என்றால் குமாரன் என்பது சுப்பிரமணியனை சொல்லுகிறது, முருகன். கௌமாரம் என்கிறது முருகனுக்கு உரிய வழிபாடாக சொல்லப்படுகிறது. சாக்தம் என்கிறது சக்திக்கு உண்டான வழிபாடாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க ஒரே சிவன் கோவிலுக்குள்ளேயே முருகனுக்கு சந்நிதி இருக்கிறது, பிள்ளையாருக்கு சந்நிதி இருக்கிறது, சக்தி என்கிற அம்மனுக்கு சந்நிதி இருக்கிறது, சிவனுக்கு இருக்கிறது. அப்படி பார்த்தீர்களானால் எல்லாம் இந்த சைவத்துக்குள்ளேயே அடங்கி விடுகிறது.